மனம் முதிர்ச்சி அடையும் போது எது உண்மைன்னு தெளிஞ்சு நிற்பான். அப்போ அவனுக்கு பயமே கிடையாது. மரணம்னா கூட பயப்பட மாட்டான். என்ன இது காரணம் என்னன்னா, எவன் ஒருத்தன் அதிகமாக கற்பனை பண்ணுறானோ அவனுக்கெல்லாம் இந்த பயம் வரும். கவிஞன் கற்பனை பண்ணுவான், அவன் பாடல் எழுதுறதுக்காக கற்பனை பண்ணுவான், இவன் தன்னை பற்றியே கற்பனை பண்ணுவான். அதனால் பயம் கூட்டிடும். இந்த பயத்தால் இது நடந்துருமோ அது நடந்துருமோ, இதை செய்தால் சரியாக இருக்குமோ அது செய்தால் சரியாக இருக்குமோன்ற எண்ணமே அவனுக்கு பயமாக மாறிடும். அதனால் முதிர்ச்சி காட்டாது, அது பயத்தை காட்டும். என்ன கற்பனையால் வர விளைவுகள். இப்போ இன்றைக்கி நண்பர் கொடுத்தாரு, அவர் நண்பராக இருந்தார். அவர் கொடுக்க மாட்டாரு, இன்றைக்கி பகைவராக மாறினார் இல்லையா? ஆனால் உன் மனைவி இன்றைக்கி மனைவி நாளைக்கு மனைவி இல்லைன்னு சொல்ல முடியுமா? மனைவி உன்னை இன்றைக்கி கணவர் நாளைக்கு கணவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ உறவுகள் தானே இருக்குது. வெளி உலகத்துக்கு அது, உனக்கு சொந்தத்துக்கு அது இல்லை. உன் மனம் ஃபுல்லாக இங்கே இருந்தால் கூட உன் மனைவி மேலே தானே நினைப்பு இருக்குது. அப்புறம் எது உறவு இல்லைன்ற மனசுக்கு? எல்லா உறவுகளும் மனசுக்கு உண்டு. அதுக்கு சாதகமானதுக்கெல்லாம் அது உறவு வச்சுக்கும், அதுக்கு பாதகமானதெல்லாம் வெறுத்து தள்ளும். ஆமாம், மனைவி எத்தனை பேர், நேற்று கூட ஒரு அம்மா வந்தாங்க, உபதேசம் வாங்கினாங்க. என்னம்மா கணவர் என்னம்மா வேலை செய்கிறாரா? ஒரு சேடஸுங்க அப்படின்றாங்க. அதே கணவர் நல்லவராக இருந்து சம்பாரித்து அந்த மாட்ட கொடுத்தா என்ன சொல்ல, என் கணவர் மாதிரி உலகத்தில் இல்லைங்கன்னு போகிறாங்க. அப்போது எது அவங்களுக்கு சாதகமாகுதோ அதெல்லாம் நன்மை, எது அவங்களுக்கு பாதகமாகுதோ அதெல்லாம் ஆகாது, பகையாயிடம் மாறிடும். அதனால் எல்லாமே பகை கிடையாது, எல்லாமே உறவு கிடையாது. நீ மட்டும் நீங்கள் ஒரு 1000 வருஷமாக இருப்ப, உன் மனைவியை விட்டுட்டு நீ போயிட்டுனா அப்போ மனைவிக்கு எது என்னாகும்? நிலையற்ற வாழ்வு. நிலையானது ஆன்மா, நிலையானது கடவுள். இந்த 2 பொருளை தேடி எடுக்கிறது தான் ஞானம். அஞ்ஞானத்தில் இது ரெண்டுமே தெரியாது. மனசு தான் தெரியும், உறவுகள் தான் தெரியும். அதனால தான் சொல்கிறது, நான் அடிக்கடி சொல்லுவேன், பாசத்தை வச்சுங்க, பற்ற வச்சுக்காதீங்கன்னு. ஏன்னா பற்ற வச்சிட்டிங்கன்னா நீங்கள் விட்டு வெளியே வர முடியாது, அதோட கலந்துடுவீங்க. பாசம்ன்றது தூரம் இருந்தே காட்டக்கூடியது. அதனால் மனைவி மேலே பாசம் வைங்க, தப்பு இல்லை. பிள்ளைங்க மேலே பாசம் வைங்க, தப்பு இல்லை. கணவன் மேலே பாசம் வைங்க, தப்பு இல்லை. பற்று வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதிலேருந்து கடவுள் வழியில் போகவே முடியாது, யாராலையும் முடியாது. அதனால் எல்லார் மேலேயும் பாசத்தை வைங்க, பற்ற வச்சுக்காதீங்க. நீங்கள் உங்கள் மேலே பற்ற வைங்க. உங்கள் மேலே பற்ற வச்சிங்கன்னா உண்மையை உணர்வீங்க. உலகத்து மேலே பாசம் பற்ற வச்சிங்கன்னா உண்மை தெரியாமல் போயிடுவீங்க. மனம் சொன்னீங்கள, மனம் என்ன ஒன்று கிடையாது மனுஷனுக்கு, ஆனால் இருக்குது. அது ஏக்குது, அது ஏங்குது. அப்போது அந்த மனமாகப்பட்டது ஒரு விஷயத்தை நினைக்குது, இதை செய்யலாமா அப்படின்னு நினைக்குது. ஒரு வினாடிக்கு ஒரு வினாடி மாறக்கூடியதான் மனம். ஆன்மா மாறாது, உடல் மாறாது, ஆனால் மனம் மாறும். அந்த ஒரு வினாடிக்கு முன்னே ஒரு செயல் செய்யலாமான்னு யோசித்தீங்க, மறு வினாடியில் ஐயோ இது செய்தால் நஷ்டம் வந்துடுமா, இது வானா அப்படின்றோம். மனத்தினுடைய இயல்பு தான். ஆனால் நீ செய்யும்போது மனம் எந்த நிலையில் இருந்ததோ அதை தான் நீ செய்வ. வானான்னு முடிவெடுத்துச்சுன்னா மனம் அது வானானிடும். ஓனோன்னு முடிவெடுத்துச்சுன்னா அது நஷ்டமானாலும் அந்த நேரத்தில் செய்யும். மனம் எந்த நேரத்தில் செயல் புரியுதோ அந்த நேரத்தினுடைய செயல் மாறிடும். அதனால் மனம் ஒரே நிலையில் நிற்காது. ஒரே நிலையில் நின்னால் அது மனமாகாது. இப்போ உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினத்தையும் என்னன்னு சொல்கிறோம்? ஜீவன் சொல்கிறோம் இல்லையா? யானை எவ்வளோ பெருசுக்குது, அதை கூட ஜீவன் தான் சொல்கிறோம். சிங்கம் எவ்வளோ பொல்லாததாகுது, அதையும் ஜீவனும். எறும்பையும் ஜீவன் சொல்கிறோம். ஆனால் நமக்கு மட்டும்தான் மனுஷன்னு ஒரு பேர் வச்சுன்னுக்குறோம். இது ஏன் நமக்கு மட்டும் இந்த பேர் அப்படின்னா, அது பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் மற்ற எல்லா ஜீவராசியும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மனுஷன் மட்டும்தான் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் மாறுபட்டுக்கினே இருப்பான். இந்த மாறுபடுறதுக்கு காரணம் என்னென்னா, இவனுக்கு மனம் இருக்குது, அதுக்கு உயிர் இருக்குது.
இந்த மனம் இருக்கிறதால எப்பெல்லாம் இவனுக்கு எதெல்லாம் தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி இவன் மாறுவான். அந்த மாறுறதால் தான் மனுஷனே பேர் வச்சுக்குது. ஒரு புலி பிறந்து சின்ன புலிக்குட்டி புலின்னு தான் சொல்லுவான், சாகும்போது கூட புலி தான் சொல்லுவான். மனுஷனை சொல்லுவானா? பிறந்த உடனே குழந்தைன்னுவான், இடைப்பருவம் தான் வாலிபன்னுவான், இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா முதுமைன்னுவான், அதையும் தான்னா பிணம்னுவான். ஆனால் வேறு உலகத்தில் எந்த பொருளுக்காவது அப்படி இருக்குதா? எதுவாக இருந்ததோ அதுவாக தான் பேர் செத்தாலும். இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் இத்தனை விதமான பேர்கள். அதனால் இந்த மனத்தினுடைய நிலைப்பாடு அப்படிப்பட்டது. சொல். அப்போ தவறு அப்படின்னு தெரிஞ்சால் அதை மாற்றிக்கலாம், தவறு இல்லை. தவறுன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னாவே நீ மாறிடணும். மாறினா தான் நீ மனுஷன். மாறாமல் நீ அதிலே இருந்தீங்கன்னா மனுஷனே கிடையாது, மிருகமாக மாறிடுவோம், பேர் போயிட்டோம். உனக்கு பிள்ளைகளுக்கு அதாவது பிள்ளை பிறந்தோன்னே எல்லாம் படிப்பு, பாடம், கல்வி, எல்லாம் சொத்து, அதை எப்படி சம்பாதிக்கணும், என்ன பண்ணணும் எல்லாம் சொல்லித்தராங்க. ஆனால் ஆன்மீகத்தில் ஏங்க இழுத்து விடாமல் இருக்காங்க? அது இதுதான் காமிக்காமல் இருக்காங்க. பெற்றவங்களே பிள்ளைங்களை கெடுக்கிறதுக்கு வழி அது. இப்போ எங்கள் பசங்க இருக்கிறாங்க, சின்ன பசங்களாக இருக்கும்போதும் சரி, இப்போ கல்யாணம் காசியாக இப்போ அவங்களுக்கு பெரிய பெரிய பசங்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ கூட வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது என்ன சொல்லுவேன்னா, ஆசீர்வாதம் பண்ணுவேன்னா, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன். ஆண்டவா உன் அருளால் நல்ல அறிவை கொடு, நல்லவனாக வாழறதுக்கு வழிவகுத்து கொடு, இதை தான் நான் ஆசீர்வாதம் பண்ணுறது. அது மாதிரி பெற்றவங்க என்ன பண்ணணுன்னா, என் குழந்தைக்கு நல்ல அறிவை கொடு, இந்த உலகத்தில் நிலையான பொருள் அறிவு என் புள்ள அடையணும், அதுக்காக நான் என்ன ஒன்றா பாடுறேன் அப்படின்னு போயிட்டு பழக்கம் பண்ணணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்துட்டா நல்லா இருப்பாங்கன்னு நினச்சின்னு சேர்க்குறாங்க. பிள்ளைங்களுக்கு நிறைய சொத்து சேர்க்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது பிள்ளைங்க நல்லா படித்து நிறைய சொத்தெல்லாம் சேர்த்த உடனே உன் தெய்வே வானா, நீ எங்கன்னா யாரை கட்டின்னு போயிட்டு, நான் எனக்கு சொத்து இருக்குது, என் பொண்டாட்டி இருக்கிறா, எனக்கு அறிவு இருக்குது, நான் போச்சுன்னு தெத்திடுறாங்க பெற்றவங்களுக்கு. அதான் காரணம். ஏன் சொல்கிறேன்னா, போன மாதத்துக்கு முன் மாதம் ஒரு அம்மா வந்திருந்தாங்க பாடியிலேருந்து. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இங்கே வந்தாங்க. ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறானா, ஒரு பையன் இங்கே இருக்கிறானா. நல்லா படிக்க வச்சுக்கிறாங்க, நிறைய சொத்து சேர்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லா வசதியும் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து இவங்களை அடித்து வயசான காலத்தில் தொல்லை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இட்டுன்னு போய், நீ எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு எழுதி கொடுத்து வந்துக்கிறாங்க. அவங்க என்கிட்ட வந்து என்ன பண்ணாங்கன்னா, வீடு இருக்குது பாடியில், நான் ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துட்றேன், நாங்கள் இங்கேயே தங்கிக்கணும், நாங்கள் இங்கே காலையில் வரணும், சாயந்தரம் போகணும், இங்கே யாரையுமே நான் தங்க வைக்கிறது கிடையாது, அதனால் நீங்கள் வேறு ஆசிரமம் எங்கன்னா இந்த பணம் கட்டிட்டா கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஆசிரமம் நிறைய வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி இடத்துக்கு போய்டுங்கன்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, பசங்களுக்கு போதனை நல்ல அறிவை சொல்லிக் கொடுக்கணும். பெற்றவங்க ஆசையை வளர்க்குற மாதிரி சொல்லி கொடுத்து, அது ஆசை அந்த பிள்ளைங்களுக்கு வளர்ந்த உடனே பெற்றவனையே மறந்துட்டு ஆசையிலே அலையிறான். இதுக்கு அடிப்படை பிள்ளைங்களை மட்டும் குறை சொல்ல முடியாது, தாய் தகப்பனும் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறான். அவன் பிறந்த உடனே பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு வழி சொல்லி கொடுக்குறான், பாசத்தை வளர்க்கறதுக்கு வழி சொல்லி கொடுக்கல. அதனால் அவன் பாசம் மத்து போயிடுறான். அதனால் பெற்றவங்களே இந்த காலத்தில் அதிகமாக மதிக்கிறது இல்லை பிள்ளைங்க. இதுக்கு காரணம் பிள்ளைங்க மேலே மட்டும் குறை சொன்ன போது அது தாய் தகப்பனும் அது காரணமாக இருக்கிறாங்க. அதை மாற்றிக்கணும். நம்ம பிள்ளைங்க நல்லவனாக வாழணும், நல்ல அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும். நல்ல பணக்காரனாக இருக்கணும்னா பணம் வந்தோடனே எல்லாரையும் உதாசனப்படுத்திடுவாங்க இல்லையா? புருஷங்கையில் துட்டு வந்துச்சுன்னா பொண்டாட்டி அடங்கி ஒடுங்கி இருக்கிறான். பொண்டாட்டி போய் சம்பாரிச்சு புருஷங்கையில் துட்டு இல்லைன்னா நைனா படுவெல்லாம் துவைச்சு வைன்னு ஆஃபீஸ் போய் வர வரைக்குன்றாங்க. காரணம் என்ன? வருமானம் அவங்கக்கிட்ட இருக்குது. இவன் ஆம்பளைன்றது இழந்துட்டான், சும்மா ஒப்புக்கு சுற்றின்னு வரான். அது மாதிரி பசங்களுக்கு காசு ஆசையை வளர்க்கக்கூடாது, அறிவை வளர்க்கணும். அறிவை வளர்த்தா பாசம் இருக்கும் இல்லையா? ஆசையை வளர்த்துட்டா பாசம் போயிடுது. அதனால் தாய் தப்பெல்லாம் இன்றைக்கி நிறைய அநாத ஆசிரமத்தில் விட்டுடுறாங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்க. என்ன இதையா இது இந்த பக்தியில் அவங்கள எப்படி கொண்டு வர்றதுக்கு பக்தி? எது பக்தி? பக்தி ஆன்மீகத்தில் பக்தி குழந்தைங்கள கூட்டுன்னு போகிறான். நான் நல்லா படிக்கணும்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கும், நான் நல்லா வாழணும்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கும். அதானே சொல்லிக் கொடுக்குற பக்தியில்? சொல்லு. ஆமாம், அதான் சொல்லு. நான் தெளிவானவனாக இருக்கணும், நான் நல்ல அறிவாளியாக இருக்கணும், நான் நல்லவனாக இருக்கணும், நான் கும்பிட்றான்.
சொல்லு. இல்லைங்க. பின்ன அப்புறம் அவன் எதை கும்பிட்டானோ அது கட்சிது அவனுக்கு. அதான் உங்களோட அறிவுரையே கொஞ்சம் எடுத்து. என்னுடைய அறிவுரையெல்லாம் எவனும் கேட்க மாட்டான். சொல்ல வேண்டியது என் கடமை. கேட்காதும் அவன் இஷ்டம். நான் அறிவுரை சொல்லி இந்த உலகம் மாறுறதாண்டா எத்தனை மகான் வந்து எவ்வளோ சொன்னான். மாறாத உலகத்தை நானாக மாற்றிட முடியும். உங்களால் முடிஞ்ச ஒரு 2 பேர்த்த மாற்றலாம்ங்க. 2 பேர் இல்லை, லட்சக்கணக்கில் மாறிக்கிறாங்க. எனக்கு அவ்வளோ போனுங்க வருது. சாமி, மிருகம் மாதிரி வாழ்ந்துன்னு இருந்தேன், உங்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு இன்னைக்கு மனுஷனாக வாழறேன் அப்படின்னு லட்சக்கணக்கில் பொண்ணு வருது இல்லையா? அது மாதிரி மாறி இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் மாற்றிடலாம் அப்படின்லாம் நான் நினச்சேன்னா என்னை விட முட்டாளி யாரும் இருக்க மாட்டான். ஏன்னா மனுஷன் எப்போ நல்லவன் ஆவான் தெரியுமா? எப்போ நல்லவன் ஆவான்? இறக்கும் தருவாயில் தானே நல்லா. இறக்கும் தருவாயில் சாகப்பட்டத்தில் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நிறைய பேர் சொத்தை ஏமாத்திட்டேன், இதெல்லாம் பண்ண தப்பு, சொந்த பந்தத்தை இழந்துட்டேன், அப்போ அந்த நேரத்தில் நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டான்னா அது உலகத்துக்கு என்ன உபயோகப்படுமா? படாதுங்க. அப்புறம் அவன் உணர்ந்தா என்ன, செத்தான்னா சொல்ல. எப்போ ஒரு மனிதன் நல்லவனாக மாறுறான்னா அவன் வாழ்க்கையில் நடந்து 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 எப்பெல்லாம் தோல்விகள் அடைஞ்சானோ அப்போ நல்லவனாக மாற ஆரம்பிக்கிறான். இவ்வளோ தோல்விக்கு காரணம் என்னுடைய ஆசையே. இந்த ஆசைகளை அடங்கி இருந்திருந்தேன்னா நான் நல்லவனாகவே இருந்திருப்பேன். இந்த ஆசையால் நான் கெட்டவனானேன். இனிமேல் இவ்வளோலையும் தோல்வி அடைஞ்சேன், இனி நான் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அரசியல்வாதிக்கிறான் தெரியுமா? அவன் வரும்போது கண்டதை புள்ளி விடுவான். 10 தேர்தலில் தோற்று போட்டான்னு வச்சுக்கோ, அப்போ தான் அவன் யோசிப்பான், ஐயோ நம்ம இப்படி புழுவக்கூடாது, இனிமேல் நல்லவனாகவே இருக்கணும்ன்ட்டு. அந்த மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போ ஒருத்தன் தோல்வி அடைகிறானோ அவனுக்கு அறிவு வளர்ச்சி வரும். எப்போ ஒருத்தன் உடனே வெற்றி அடைகிறானோ அவனுக்கு இருக்கிற அறிவும் மங்கி போயிடும். ஒருத்தனை அறிவாளி ஆக்குறத தோல்வி தான். சொல்லு ஐயா. இப்போ ஒரு ஆன்மா வந்து இப்போ இறக்க போகுது, அதாவது உடலை விட்டு பிரிய போகுது. சரி. அது அந்த ஆன்மா நம்மளோட உடம்பை விட்டு எந்த வழியாக பிரியும்? 9 நவதுவார வழியாக பிரியும். அது எப்படி? ஒன்றும் புரியலைங்க, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. 9 நவதுவாரம் இருக்குது இல்லையா? மெய், கண்ணு, மூக்கு, வாய், இப்படி இது 5 இருக்குது இல்லையா? ஆசனம், இப்படி 9 துவாரங்கள் இருக்குது நமக்கு. சரிங்க. இந்த 9 துவார வழியாக அஞ்ஞானிகளுக்காக உயிர் பிரியும். ஞானிக்கு 3 இடத்துல உயிர் பிரியும். ஒன்று சுழுமுனையில் உயிர் போகும், இன்னொன்றுக்கு உச்சியில் போகும், இன்னொன்று பிடரியில் போகும் இல்லையா? அவனுக்கு ஞானிக்கு மட்டும்தான் இந்த இடத்துல உயிர் பிரியும். அஞ்ஞானிக்கெல்லாம் 9 துவார வழியாக தான் உயிர் பிரியும். 9 துவாரத்துலேயும் ஒரு மொத்தமாக உயிர் பிரிஞ்சிடும். ஆமாம், ஏதாவது ஒன்றில் போயிடும். ஏதாவது ஒன்றில் தான் போகும். சில பேர் உயிர் பம்பது பார்த்தா மோஷன் போயிட்டுருக்கும். ஆமாங்கய்யா. சில பேர் உயிர் பம்பது பார்த்தா விந்து வெளியே போயிடும். ஆமாம் ஆமாம் ஆமாங்க. இல்லையா? அப்போது அது எந்தெந்த வழியாக போச்சோ அந்தந்த வழியில் அது செயலை காட்டிட்டு போயிடும். அதெல்லாம் அது போனதுக்கு அறிகுறி. ஆமாம். சில பேருக்கு மூக்கில் ரத்தம் வந்துடும். ஆமாம் ஆமாம் இல்லையா? ஆமாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன காட்டுனுக்கிறேன் இல்லைங்கய்யா. இதெல்லாம் தெரியும், ஆனால் இதனால தான் போச்சுன்னு தெரியாது இல்லைங்கய்யா. இந்த ஆன்மா வந்து இதில் போச்சு. அது போகிறது அம்மா வயிற்றுலேருந்து எப்படி ஒச்சுக்கின்னு இந்த பூலோகத்துக்கு வந்ததோ அதே மாதிரி இந்த உடல்லேருந்து போகும்போது அது எந்த வழியாக ஒச்சுக்கின்னு போதோ அந்த இடம்லாம் வழியெல்லாம் பாதிக்கும். சொல்லுமா. ஆண்கள் வந்து பட்டை போட்டுக்கிறாங்க, அதே மாதிரியே பெண்கள் போட்டுக்கிறதுக்கு நல்லா சில பெண்கள் போட்டுக்கிறாங்க, சில பெண்கள் போடுறதில்ல, குங்குமம் வச்சுக்கிறாங்க. சில பெண்கள் குங்குமம் கூட வைக்கிறது இல்லை. அது குங்குமம் வைக்கலைன்னா அதுக்கு என்ன அடையாளம் வச்சுக்குது? குங்குமம், மெட்டி, தாலி. இந்த 3ம் இல்லைன்னா கணவனை இழந்தவன் பேர் இல்லையா? அப்போ இந்த 3 இல்லாதவங்களுக்கு பேர் என்ன? கணவனை இழந்தவன். அப்போ மெட்டி, தாலி, குங்குமம் இருந்ததுன்னா கட்டுக்கழுத்து, கணவனோட வாழற பொம்பளை அப்படின்னு அடையாளம் தெரியுது. ஆண்கள் வந்து நான் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறேன். எந்த பக்தி இப்போ ஒரு கட்சிக்கு ஒரு கொடி இருக்குது இல்லை? அந்த கொடி பிடிச்சாதான் அவன் அந்த கட்சிக்காரன் தெரியும் இல்லையா? அது மாதிரி பல கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிக்கு கொடி பிடிச்சா அந்த கட்சிக்காரன் தெரிஞ்சுக்கலாம், பொதுமக்கள் பார்க்குறவன். அதே மாதிரி பட்டை போட்டுன்னு போனால் இவன் சிவபெருமானை கும்பிட்றவன் தெரிஞ்சுக்கலாம். நாமம் போட்டு போனால் பெருமாளை கும்பிட்றவன் தெரிஞ்சுக்கலாம். இந்த பட்டைக்கும் நாமத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. கடவுள் மனசை நல்ல மனசாக கேட்குறான், அதை கொடுக்க மாட்டேன்றான் இவன். வேஷம் போடுறதுக்காக இதெல்லாம் தேவைப்படுதுமா. உடம்பெல்லாம் பட்டை போட்டுப்பான்,
கண்டிப்பா கொட்டை போட்டுப்பான், இதை மாதிரிலாம் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் மனிதனுடைய அவனுடைய அவநம்பிக்கை. இப்படி பண்ணால் நம்ம இப்படி ஆயிடலாம், அப்படி பண்ணால் இப்படி ஆயிடலாம். எப்படி பண்ணாலும் உன் விதி உங்ககிட்ட தான் இருக்குது. அதுபடி தான் உன் வாழ்க்கை. இந்த மேரு இருக்கு இல்லைங்கய்யா, மேரு 64 விஷயங்கள் அதில், அதோட தாற்பயம் என்ன? அதை வீட்டில் வச்சு எல்லா இடத்துலையும் வைக்கலாம். சரிங்க. கோயிலில் மேருமோடு வச்சு தான் சளியை ஸ்தாபிதம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வீட்டில் சுத்தமாக இருக்கிற இடத்துல மேருமோடு வச்சு பூஜை பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் மேருமோடுன்றது டையில் போட்டக்கூடாது. சரிங்க. அது மகான்கள் எழுதுறதுக்கு அதுக்கு சக்தி உண்டு. இப்போ அது டிசைனிங் அவ்வளோதான், ஆனால் அதுக்கு சக்தி கிடையாது. அது சக்தி முன்னெல்லாம் வந்து அந்த மேடை அவன் பூஜையில் இருந்து செய்து அதை வச்சு அவன் அதுக்கு சக்தியை கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்தான். இப்போ அப்படி கிடையாது, மிஷின் டை போட்டு அது ஒரு பொருளாக விற்கிறான். அதனால் அதுக்கு சக்தி கிடையாது. இப்போ அந்த 64ஓட சூட்சமங்கள் கலை தாம்மா உன் மூச்சு. இதுக்கினுடைய கலை. மனுஷனுடைய மூச்சு வலது கால் கட்ட விரலில் ஆரம்பித்து உச்சி வரைக்கும் வருது, திருப்பி உச்சியில் ஏறி இடது கால் கட்ட விரல் வரைக்கும் வச்சு இப்படி இறங்குறது 16, இப்படி இறங்குறது 16. எவ்வளோ ஆச்சு? 32. மொத்தமாக 2 பக்கமும் இறங்கும் போது எவ்வளோ ஆச்சு? 64 கலை தியானம்னு பேர். அது மூச்சினுடைய அளவு தாம்மா வெளி அடையாளமே. மூச்சு இல்லைன்னா மனுஷனே இல்லை, பேச்சே இல்லை. அப்போ மூச்சினுடைய அடையாளங்கள் தான் எல்லா செயல்களும் செய்து வச்சிருக்குது. வர்ம நோக்கு கலை அதை கற்றுக்குறாங்க, இப்போ நிறைய பேர் கற்றுக்குறாங்கய்யா. அதனால் என்ன பிரயோஜனம்? அது அவங்கள தாம்மா கேட்கணும். நான் அதுக்கெல்லாம் போகிறது கிடையாது. ஏன்னா அது எனக்கு தேவையும் கிடையாது. நான் போய் ஒரு ரவுடிசம் பண்ணி யாருன்னா 4 பேர் அடிக்கணுன்னா நான் எல்லாத்தையும் கற்றுக்கணும். நானே கை ஆடி கால் ஆடி உட்காந்துக்கிறேன். எனக்கு என்னத்துக்கு வர்ம கலையெல்லாம் நான் கற்றுக்கின்னு என்ன பண்ண போகிறேன்? வர்ம கலையை கற்றுக்கிறத விட ஒரு வைத்தியம் கற்றுக்க 4 பேருக்கு இது பண்ணால் கூட நல்லது. இதை கற்றுக்கின்னு என்ன பண்ண போகிறோம்? அடுத்தவனை மிரட்டுறதுக்கு தான் உதவும், வேறு என்ன பண்ண முடியாத? இல்லை, அது சாமானிய மக்களும் இப்போ கற்றுக்கிறதுக்கு எல்லாரும் ஆசை தானேம்மா. ஒருத்தன் செய்தாக்க நானும் போய் செய்கிறது தானே, ஆசை தானே இது. அதனால் என்ன நன்மை என்ன தீமைன்னு வர்மக்கலை குருவை கேட்டால் தான் தெரியும். எனக்கு தெரியாதுமா, எனக்கு கடவுளை பற்றி மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் எனக்கு தெரியாது. இப்போ ஒரு மனுஷன் வந்து இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் முடித்து ஒரு 5 வருஷம் வாழ்கிறாங்க. அவங்களோட வாழ்ந்து அவங்களுக்குள்ள பிரிவினை ஏற்பட்டுடுதுங்கய்யா. ஒருத்தரோட தப்பு ஒருத்தர் இல்லை, தப்பு இல்லை, ஒருத்தர் தான் தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு மறுபடியும் திருமணம் பண்ணி அவங்க வாழ்க்கையில் இருக்காங்க. ஆனால் அவங்க மனசு வந்து உறுத்திட்டு இருக்கு, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இந்த பாவம் வந்து நம்மளை சேருமோ, அவங்க தான் செஞ்சிட்டாங்க நம்ம செய்யலை, ஆனால் அந்த பாவம் நம்மளை சேருமோன்ற ஒரு குற்ற உணர்வு அவங்கக்கிட்ட இருக்குது. இது அவங்கள சேர்ந்த விஷயமா? ஒரு மனுஷனுக்கு சாதாரண சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லையா? சாப்பிடும்போது அவனுக்கு ஒரு ஆசை, வடை பாயசம் சாப்பாடு சாப்பிட்ணும். வடை பாயசம் சாப்பாடு கிடச்சவனப்பா நல்ல திருப்தியாக இருக்குதுடா அப்படின்னு 10 நாளைக்கு இருப்பான். இது என்ன வடை பாயசம் சாப்பாடு, பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு போய் கண்டபடி சாப்பிடுவான். சாப்பிட்டு உடம்புக்கு ஆகாது போதும். உடம்புக்கு ஆகாது போகும்போது பிரியாணி அப்போ யோசிப்பான், ஐயோ வடை பாயசம் சாப்பாடே நல்லா இருந்தது, அது சாப்பிட்ருக்கலாமேன்னு. அது மாதிரி ஒரு மனைவியை கட்டின உடனே 10 ஒரு 3 மாதம் 6 5 வருஷத்துக்கு ஆசை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கட்டிக்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு அங்கே போனவொடனே அவ கொடுக்குற கொச்சையில் முதல் பொண்டாட்டியே நல்லா இருக்குதே அப்படின்னு. இது வியாபாரம் மாதிரி. கணவன் மனைவி அப்படி இல்லை. கணவன் மனைவின்றது ஒருத்தர் மனசை ஒருத்தர் பரிமாறிக்கிறது. உடலுக்காக மட்டும் கணவன் மனைவி கிடையாது. உடலுக்காக மட்டும் கணவன் மனைவின்னா வேற மாதிரி போயிடலாம். கணவன் மனைவின்றது நான் சாகிற வரைக்கும் நீ வரணும், நீ சாகிற வரைக்கும் நான் போகணும். அவன் தான் கணவன் மனைவி. பாதி பாதியாக மாற்றின்னு போகிறவங்களாம் கணவன் மனைவி கிடையாது, ஒரு விபச்சாரி மாதிரி. அதனால் அவனெல்லாம் கணவன் மனைவி லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது. பணம் இருந்தால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது, உன் பணம்லாம் கரைச்சிட்ட உடனே பணம் இருக்கிறவங்கள தேடுறது. இவெல்லாம் கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ணுறதுக்காக இல்லை, காசு கோசம் தெரியுறவன். கணவன் மனைவின்றவன் புனிதமான வார்த்தை அது. அதை இந்த பாவிகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா கணவன் மனைவின்றதே ஒரு கடவுள் ஸ்தானம். அது கடவுள் சிவமும் சக்தியும் புணர்ந்தால் எப்படி உலகம் உற்பத்தி ஆச்சோ அது மாதிரி கணவன் மனைவி ஒருத்தரோட ஒருத்தர் அன்போட பரிமாறும் போது உலகம் உற்பத்தி ஆகும் இல்லையா? அந்த வாழ்க்கை உலகத்துக்கு அடையாளமான வாழ்க்கை. இந்த மாதிரி வாழ்க்கையை யாருன்னா பார்த்தா என்ன ஆவான்? கெட்டு தானே குட்டி சவரா போவான்.
அவன் கணவன் மனைவியாக வாழணுன்றது இல்லைம்மா, காசுக்கோசம் மனைவியை கட்டணும்னு விரும்புவேன். அதே மாதிரி சில மனைவிகள் கணவனை கட்டவும் விரும்புகிறாங்க. இது ரெண்டு பக்கமும் தவறுகள் இருக்குது. ஆனால் கணவன் மனைவின்றது நலாயினி மாதிரி இருக்கணும். கணவன் மனைவின்றது சீதை மாதிரி இருக்கணும். அதனால தான் இந்த கதைகள்லாம் நமக்கு எழுதி கொடுத்தாங்க. ஆனால் இதையெல்லாம் மறந்து போயிட்டு காசு எங்கே கிடைக்குது, அவளெல்லாம் பொண்டாட்டி, அவளெல்லாம் கணவன் நான் ஏற்றுக்கிறோம், அவன் கல்யாணம் பண்ணி வாழணுன்றதுக்காக பண்ணுறதில்ல, காசு கோசம் பண்ணிக்கிறது. அவெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, அது ஒரு மிருகம். மாடு கண்ணு போடும், கண்ணு போட்டுச்சுன்னா அதனுடைய கண்ணுக்குட்டிக்கு அதான் பாலுக்கு எல்லாம் கொடுக்கும். அதுவே பெரிய எருதாகி போச்சுன்னா இதே தாய்கிட்ட பரிமாறிக்கும் இல்லையா? அந்த மாதிரி மனுஷன் இவெல்லாம் நல்ல மனுஷன் கிடையாது, அது ஒரு மிருகம். கணவன் மனைவின்றது மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் ஒத்து பயணம் பண்ணால்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதுக்கு தான் பெண்ணுக்கு குல விளக்குன்னு வச்சுக்கிறான். ஆம்பளைக்கு எந்த ஆம்பளைக்கும் வைக்கல. ஏன்னா அவள் வந்தாள்னா தான் வம்சமே விருத்தி ஆகும், அவள் வந்தாள்னா தான் ஒரு குடும்பமே நடக்கும். அப்படிப்பட்ட கணவன் மனைவி வாழ்க்கை புனிதமான வாழ்வு. இதெல்லாம் இதை பற்றியே நம்ம பேசவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு வாழ்வே கிடையாது. இன்றைக்கி கோர்ட்டில் போனீங்கன்னா 100க்கு 90 பேர் கோர்ட்டில் தாங்கிறான். அப்புறம் என்ன கனவி மனைவி? கணவன் மனைவிக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது, மனைவி கணவனுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது. ரெண்டு பேரும் அன்பை பரிமாறிக்கணும். அவன் தான் கணவன் மனைவி. அவன் செத்தா இவ சாவர நிலைக்கு வரணும், இவ செத்தா அவன் சாவர நிலைக்கு போகணும். அவன் தான் கணவன் மனைவி. விட்டுட்டு ஊரா மட்டும் ஊரெல்லாம் மாற்றிக்கின்னு போகிறவங்களாம் கணவன் மனைவி கிடையாது, அது பேர் இல்லையா? என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க, கணவன் இறந்துட்டாராம். டிசம்பர் மாதம் இறந்துட்டார். ஏப்ரல் மாதம் அந்த அம்மா வந்தாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, என் கணவன் இறந்துட்டார், நான் இனிமேல் இந்த உலகத்தில் எதுக்காக இருக்கணும், நான் செத்துருவேன் அப்படின்னு அழுதுக்குன்னே வந்தாங்க. நான் சொன்னேன், நீ கணவன் செத்த உடனே நீ செத்துருக்கணும், நியாயமான விஷயந்தான். ஆனால் புள்ள பெற்றுன்னு இருக்கக்கூடாது. குழந்தையெல்லாம் பெற்று போட்டு அவன் செத்து போட்டான் நான் செத்து போட்டேன், இது யார் பக்கத்து வீட்டுக்காரன் நான் சோறு போடுவான்னு. அப்புறம் அந்த அம்மா உட்கார வச்சு விளக்கின பிறகு அந்த அம்மா சொல்லிட்டு போகிறாங்க, நான் வரும்போது உள்ளே அழுதுக்குன்னே வந்தேன், போகும்போது சிரிச்சுக்கினே போகிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கணும், அதான் கணவன் மனைவி. அதை விட்டுட்டு இதை காசு கோசம் கை மாறிக்கின்னு போகிறதெல்லாம் கணவன் மனைவி இல்லை. சிறு வயதில் விதவையாக ஆகிறாங்கயா, சரி, அவங்களுக்கு மறுமணம் அவசியமா இல்லை அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே அவங்க வாழ்ந்துட்டு போகலாமா? தவறுமா. ஏன்னா உடல் வயிறு பசின்னு ஒன்று இருக்குது, உடல் பசின்னு ஒன்று இருக்குது. வயிறு பசிக்கு ஏதோ 10 ரூபாய் இருந்தால் சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டு பைசை ஆற்றிக்கலாம். உடல் பசி எப்படி ஆற்றுறது சொல்லு? அப்போ உடல் பசி தானாகவே அழிகிற காலம் ஒன்று உண்டு. இப்போ பெண்கள்னா மென்சஸ்ன்னு ஒரு இது இருக்குது இல்லையா? ஆனால் அதே மென்சஸ் அதே பெண்ணுக்கு குறிப்பிட்ட காலம் ஒன்று நின்று போகுது. அதே மாதிரி இளமைன்னு ஒன்று இருக்குது, முதுமைன்னு ஒன்று இருக்குது. அந்த இளமையில் உடற்பசி அவசியம் இருக்கும், அது இருந்தால் தான் பெண். அது இல்லைன்னா பெண் இல்லை, திருநங்கை மாதிரி ஆகிடும் இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட பெண்ணுக்கு கணவன் நல்ல கணவன் இறந்து போயிட்டார். இப்போ அந்த அவர் இறந்துட்டாருன்னு இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பாழ் பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குது சொல்லு? தவறு இல்லையா இது? அதனால் அந்த பெண்ணு கணவனை ஒரு கல்யாணமே பண்ணிக்காம வேற மாதிரி அந்த உடல் பசியை ஆற்றிக்கினா எவ்வளோ கெட்ட பேர் இல்லையா? அதை விட ஒருத்தனை நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி நான் அவங்க குடும்பம் பண்ணால் சந்தோஷமான வாழ்வு தானே அது. அவள் விதவையாயிட்டா, சின்ன வயசில் விதவையாக தான் இருக்குன்னு விதியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, மனுஷன் வகுத்து வச்சுக்கின்னு தான் இதெல்லாம். அதனால் நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து 2வது கல்யாணம் பண்ணிக்கின்னு நல்ல குடும்பம் நடத்தினா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். இதுதான் என்னுடைய முடிவுமா. மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது, என்னுடைய முடிவை நான் சொன்னேன். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். கூடிய சீடர்கள் எல்லாருக்கும் நான் நெஞ்சார்ந்த அன்பார்ந்த எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். ஐயாவுடைய பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஐயாவுக்கு அடுத்த மாதம் குரு பூஜை. அந்த குரு பூஜைக்கு
இதை என்னால் கொஞ்சம் ஒரு காணிக்கை கொடுக்கறதுக்கோசம் ஐயாவை நாடி வந்திருக்கேன். பாடம் 4 பாடம் வாங்கி பாடம் பண்ணிட்டு இருக்கேன் நான். அதனால் எல்லோரும் அந்த பாடத்தை நல்லா பண்ணுங்க. பாடத்தில் இருக்கிற வலிமை, பாடத்தில் இருக்கிற ஒரு நன்மை வேறு எதுலேயும் இல்லை. பாடம் தான் நல்லா கை கொடுக்கும். அதனால் வந்து பாடம் நல்லா பண்ண நமக்கு எவ்வளோ ஒரு இதுவாக இருந்தாலும் அது நமக்குள்ளவே ஒரு தெளிவை கொடுக்கும், நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும். பாடம் தான் நமக்கு எல்லாமே. ஐயா மருந்து மாத்திரை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு, நல்ல பொக்கிஷத்தை கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுதான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் பாடத்தோடைய வலிமை எனக்கு தெரியுது. அதனால் நான் பாடம் பண்ணிகிட்டு இருக்கேன். 4 பாடம் வாங்கியிருக்கேன். அதனால் ஐயாவுடைய நமக்கு ஏதோ கொடுத்து தாய் வீட்டுக்கு வர மாதிரி நம்ம வரோம். மாதம் ஒரு தாய் தகப்பன் வீட்டுக்கு வர மாதிரி நம்ம வரோம். ஆனால் வந்து தாய்கிட்ட குறைய சொல்கிற மாதிரி குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஐயா எல்லாமே மனசு திருப்தியாக நிறைவாக எல்லாம் நமக்கு பண்ணிட்டு போயிருக்காரு. ஐயா எங்கேயுமே இதில் நல்ல ஒரு நிறைவாக இருக்கார் இந்த ஆசிரமத்தில். ஆனால் ஐயா நம்ம கூடவே இருக்கிறாரு. நம்ம மூச்சு காற்றோட கூடவே கலந்துருக்கிறாரு. நம்ம விடுற மூச்சு தான் ஒரு ஐயா. அதனால் மூச்சு காற்றில் கலந்துருக்காரு. நம்ம பண்ணுற பாடம் நல்ல ஒரு கை கொடுக்கும், நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும். அதனால் சிறப்பாக அன்னதானம் பண்ணுங்க. இந்த அன்னதானத்தை பற்றி பேச தான் நான் வந்தேன். ஐயாவுடைய சொல்லி கொடுத்தது சிறப்பாக அன்னதானம். யாருக்கிட்டையும் ₹1 எதிர்பார்க்காத, நம்ம கஷ்டம், நம்ம உழைப்பு, ஏதோ நம்ம கையில் நம்மளால் முடிஞ்சதை சிறப்பாக பண்ணுங்க. இந்த அன்னதானம் ஐயா கிட்ட போய் சேர்ற வரலையே நம்ம நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும். அதனால் நான் சொல்லிக்கிறதுக்கோசம் நான் வந்தேன். எவ்வளோம்மா 15,000 அது கொடுத்துருங்க. ஐயா தான் உங்ககிட்ட இருக்காரு. ஐயா கிட்ட கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கணும். அதனால் இந்த ஐயாவுடைய குரு பூஜை அடுத்த மாதம் சிறப்பாக நடக்கணும். அதனால் நான் வந்து சொல்லி கொடுக்குறது தான். கண்டிப்பாக நம்மளோட எல்லா நோக்கமும் அதுதான். நம்மளோட ஐயா ஒரு அடி எடுத்து வச்சாரு. நாம ஐயா ஒருத்தர் தான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு. படித்தது இல்லை, பணபலம் இல்லை, ஆள் பலம் இல்லை, எந்த பலமும் இல்லாமல் ஒருத்தர் சுயம்பா நின்று இவ்வளோ பேருக்கு வழிகாட்டுறாரு. இதை உணர்ந்த கூட்டம் தான் இப்போ இருக்குது. அப்போ நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்மளோட ஐயாவோட புகழை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இதை இந்த உலகம் ஃபுல்லாக பேச வைக்கணும். அதுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து உழைப்போம். உழைக்கக்கூடிய நமக்கு எப்போவுமே நீங்கள் எல்லாரும் பக்கபலமாக இருந்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய நோக்கம் அழகாக நிறைவேறும். நாம் எல்லாரும் ஒன்றா நிற்போம், ஒன்றா சேர்ந்து உழைப்போம். நம்மளோட நோக்கம் தெளிவானது. நம்ம குருநாதர் மட்டும்தான் நம்மளுடைய இலக்கு. அவரை என்னைக்காவது ஒரு நாள் அடைஞ்சிட மாட்டோமான்றது தான் நம்மளுடைய ஒரே இயக்கம். வேறு இயக்கம் எதுவும் இல்லை. அதை நோக்கி போகிறோம். எல்லாரும் ஒன்றா இருப்போம், ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஒன்றா உழைப்போம். ஐயாவை நைட்டில் நான் படுக்கும்போதும் நினைப்பேன், பொழுது வெடிஞ்சு எழுந்த உடனே ஐயா தான் மூச்சு காத்து, ஐயா தான் எல்லாமே. எனக்கு என்னுடைய வாழ்க்கை திருப்பி போட்டதே ஐயா தான். எப்படியோனா வாழலான்னு வாழ்ந்தேன். ஆனால் இப்படி தான் வாழணும்னு ஐயா கிட்ட ஐயா காலை தொட்ட பிறகு ஐயா தான் எனக்கு எல்லாமே. ஐயா தான் எனக்கு எல்லாமே செய்யுது. எனக்கு அதனால நான் ஐயாவை மறக்க மாட்டேன். என் மூச்சு அவர்கிட்ட போய் நான் சேர்றதுன்னு அவரே தான் நான் தான் அவரு. அப்படி தான் இருக்கிறேன் நான். ஐயா தான் எல்லாமே எனக்கு. அதனால் அடுத்த மாதம் ஐயா பூச்சிக்கு கண்டிப்பாக மறக்காமல் இருக்கணும். ஐயா எனக்கு எப்போதுமே எனக்கு கூடவே இருக்கிறாரு, எனக்கு துணையாக இருக்கிறாரு. அதனால் அவர் மறக்க மாட்டேன்னு எப்போதும் நான் யார் வந்து நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு எல்லாமே எங்கள் குடும்பத்துக்கு அவர் தான் எல்லாமே எல்லாம் செய்கிறாரு. ஒரு நிமிஷமும் நாங்கள் அவரை விட்டு பிரிஞ்சு கிடையாது. அவர் நினைக்காம இருக்கவும் மாட்டோம் நாங்கள். அதனால் வந்து எங்களுக்கு ஐயா தான் எல்லாமே. அடுத்த மாதம் குரு பூஜைக்கு அதனால் ஐயா என்னால் கலந்துக்க முடியலனா கூட என்னுடைய காணிக்கை அவர்கிட்ட எதை என்னால் முடிஞ்சு நான் எட்டாந்து கொடுக்கறதுக்கோசம் நான் வந்தேன். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். சீடர்கள் மனசு பார்த்தீங்களா அப்படி இது? குருநாதரோட பேரை சொல்லும் போதே கண்ணு கலங்குது. அப்போ அந்த மனசு எப்படி இருக்கும்? சதா அவரே நினச்சி உருகுது அந்த மனம். அது கண்ணில் தெரியுது, கண்ணீர் உருகி. 5வது பாடம் வாங்கி செய்துட்ருக்கேன். சாமி ஒரு 2 சின்ன கேள்வி. சொல்லுங்கள். நம்ம யோக பாதையில் வந்து மூலாதாரத்தில் வந்து அம்மா பக்கத்தில் வந்து பிள்ளையா இருக்கிறாரு. அப்புறம் வந்து ஞானத்தில் வந்து அம்மாவுடைய பிள்ளையை கூப்பிட்டு போய் சிவனோட சேர்த்துறாங்க. அப்போ அவர் விக்னேஸ்வராக மாறிடுறாரு. ஆனால் வந்து முருகன் வந்து சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் சூட்சுமத்துலேருந்து முருகன் பிறக்கிறாரு. அப்புறம் கந்த சஷ்டி நடக்குது. கந்த சஷ்டி முடிஞ்சு இந்த முருகன் எங்கே சார் போகிறாரு?
கந்த சஷ்டி முடிஞ்ச உடனே முருகன் எங்கே போகிறாரு? அவர் அவதார புருஷனா சாமி? அவதார புருஷனா முருகன்? இறைவன் இந்த உலகத்தில் எந்த செயல் செய்ய வந்தாலும் அவனுக்கு ஒரு வடிவம் வேணும். எல்லா சாமியும் சக்தி அவதாரம் நிறைய இருக்குது. விஷ்ணு நிறைய அவதாரம் எடுத்துக்கிறாரு. அவதாரமே எடுக்காமல் ஒரு தெய்வம் இருக்குதுன்னு சொன்னால் அது சிவபெருமான் தான். ஆம்பளைக்கு யாராவது பிறந்தன்னு சொன்னாங்கன்னா 2 பேர் தான். யார்? ஒன்று முருகன், ஒன்று ஐயப்பன். மற்ற எல்லாரும் பொம்பளைக்கு பிறந்தவங்க தான். இவங்க 2 பேரும் தான் ஆம்பளைக்கே பிறந்தவங்க. நெற்றிக்கண்ணில் சிவபெருமானுக்காக பிறந்தோம், சிவபெருமான் மூலியமாக பிறந்தவங்க. அப்போ அவங்க மட்டும்தான் ஆண்மகன், நாம் எல்லாரும் பெண்மகன் தான். அப்போ மூலாதாரத்தில் அம்பாள் இருக்கிறா. அந்த அம்பாளை பாதுகாக்கிறதுக்கு பிள்ளையார் இருக்கிறாரு. இந்த முதுகுத்தண்டுன்றது முருகனாக இருக்கிறாரு. அப்போ எங்கே சாமி போகிறது அப்படின்னு சொன்னால், இந்த அம்பாள் புருவ மையத்தில் அந்த சித்தம்பரம்ன்ற அந்த புருவ மையத்துக்கு நாம் அம்பாளை கொண்டு போய் இறைவனோட கலக்கணும். இறைவனோட கலக்கிறது எப்படின்னா, இங்கே இருக்கிற முருகனும் முதுகுத்தண்டு, இங்கே இருக்கிற பிள்ளையார், மூலாதாரத்தில் இருக்கிற பிள்ளையாரும் முதுகுத்தண்டாக இருக்கிற முருகனும் 2 பேரும் சேர்ந்து தான் அம்மையும் அப்பனை கொண்டு போய் சேர்க்கணும். சேர்க்கும்போது என்ன ஆகும்? பிறவி பிணின்றது தீரும். சேர்த்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா இது ஒன்றா ஒடுங்கி போய் நின்றோம். அப்போ முருகன் எங்கே போகிறாருன்னா, முருகன் சிவத்தோடு அடக்கமாகறார், ஒடுங்கி போகிறார். அந்த சிவத்திலிருந்து வந்த முருகன் தன்னோட செயல் எல்லாத்தையும் செஞ்சு முடித்த உடனே திரும்பவும் அவனே சிவமாக மாறி நிற்கிறான். இன்னும் ஒரு கேள்வி சாமி. ஐயா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, சிவன் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி. சிவனை பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எழுத வேண்டி டைரக்டர் செல்வா விஜயோட சித்திமையை வந்து கேட்டாப்புல ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. ஆனால் வந்து சக்தி உருவான கதைன்னு சொல்லலை சாமி, அதை எங்களுக்கு சொல்லணும் சாமி. அதெல்லாம் இறைவனால் மட்டும்தான்மா சாத்தியம். சிவன் யாருன்றதுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ விதமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஐயா அதுக்கு எடுத்துன்னு வந்த ஓமான மாதிரி யாருமே சொல்லவே இல்லை. ஆனால் இன்னொரு பாட்டும் இருக்குது, எப்போ சொல்லுவாருன்னு தெரியல. கூட சீக்கிரம் வரலாம், யார் மூலிமா வரும்னு தெரியல. உங்கள் மூலமாக தான் சாமி தெரியல, அது யாருக்கு அந்த கொடுப்பணும்னு தெரியலம்மா. கண்டிப்பாக நடக்கும். அந்த வழியை வரும்போது சக்தியோட வடிவமும் அங்கே வெளிப்படும். சரிங்களா? கண்டிப்பாக நடக்கும். சரிங்க, கண்டிப்பாக நடக்கும்.